அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் பலர் மனவேதனையோடு இருக்கலாம். சிலர் குடும்ப பிரச்சனைகளால் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். சிலர் உடல் நோயால் சோர்ந்து போயிருக்கலாம். சிலர் பண கஷ்டத்தில் தவித்து கொண்டிருக்கலாம். சிலர் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்த துயரத்தில் இருக்கலாம். சிலர் யாரிடமும் சொல்ல முடியாத உள்ளத்தின் வலியை சுமந்து கொண்டிருக்கலாம். உலகத்தில் எல்லோரும் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. நம் கண்ணீரை எல்லோரும் மதிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நபர் இருக்கிறார். அவர் நம் மனதில் இருக்கும் ஒவ்வொரு காயத்தையும் அறிவார். அவர் நம் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் அறிந்திருக்கிறார். அவர் நம் கண்ணீரின் மதிப்பை அறிந்திருக்கிறார். அந்த நபர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்று நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும், எவ்வளவு ஆழமான மனவேதனையில் இருந்தாலும், இறைவனின் வார்த்தை உங்களுக்காக ஒரு நம்பிக்கையின் செய்தியை கூறுகிறது. சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. இந்த வசனம் வெறும் வார்த்தை அல்ல, இது இறைவனின் வாக்குறுதி. மனிதர்கள் கைவிட்டாலும் இறைவன் கைவிட மாட்டார். நண்பர்கள் விலகினாலும் இறைவன் விலக மாட்டார். உலகம் நம்மை மறந்தாலும் இறைவன் நம்மை மறக்க மாட்டார். பல நேரங்களில் நாம் கேட்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை? நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, ஏன் இந்த வேதனை? இறைவன் என்னை மறந்து விட்டாரா? இந்த கேள்விகள் இயல்பானவை. ஆனால் இறைவனின் பதில் மிகவும் தெளிவானது. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகவும் இல்லை. எபிரேயர் 13:5. இறைவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. சில நேரங்கள் அவர் அமைதியாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் அவர் செயல்படாமல் இருப்பதில்லை. நம் வாழ்க்கையின் பின்னணியில் அவர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அவருடைய சகோதரர்கள் அவரை வெறுத்தார்கள், அவரை குழியில் தள்ளினார்கள், அடிமையாக விற்றார்கள், சிறையில் அடைத்தார்கள். எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றியது. ஆனால் இறைவன் யோசேப்பை மறக்கவில்லை. அதே சிறையிலிருந்து அவரை எகிப்தின் ஆளுநராக உயர்த்தினார். இன்று நீங்கள் இருக்கும் நிலை நிரந்தரமானது அல்ல. உங்கள் கண்ணீர் நிரந்தரமானது அல்ல. உங்கள் இருள் நிரந்தரமானது அல்ல. அழுகை இரவில் தங்கும், ஆனந்தம் காலையில் வரும். திருப்பாடல்கள் 30:5. இந்த வசனம் நமக்கு நம்பிக்கை தருகிறது. இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் வரும். கஷ்டம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இறைவனின் உதவி வரும். சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை காயப்படுத்துவார்கள், நம்பியவர்கள் துரோகம் செய்வார்கள், அன்பு காட்டியவர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள். அப்போது நம் இதயம் உடைந்து போகும். ஆனால் இறைவன் கூறுகிறார், உடைந்த உள்ளமுள்ளவர்களுக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். திருப்பாடல்கள் 34:18. உங்கள் இதயம் உடைந்திருக்கிறதா? உங்கள் மனம் காயப்பட்டிருக்கிறதா? நீங்கள் தனிமையில் அழுகிறீர்களா? இறைவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் அவர் பார்க்கிறார். உங்கள் வேதனையின் ஒவ்வொரு நொடியையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் இன்று கதவு மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் இறைவன் திறக்கப் போகும் கதவை எந்த மனிதனாலும் முடியாது. நான் திறக்கிறதை யாரும் மூட முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7. எனவே நம்பிக்கையை இழக்காதீர்கள். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இருளான வாழ்க்கை, ஆனால் இறைவனோடு இருக்கும் வாழ்க்கை ஒளியான வாழ்க்கை. சில நேரங்கள் நாம் உடனடியாக பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் இறைவனின் நேரம் நம் நேரத்தை விட சிறந்தது. ஆபிரகாம் பல ஆண்டுகள் காத்திருந்தார். அந்நாள் கண்ணீரோடு ஜெபித்தார். யோபு கடுமையான சோதனைகளை சந்தித்தார், ஆனால் இறைவன் அவர்களை கைவிடவில்லை. அதே போல் உங்களையும் கைவிட மாட்டார். உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இறைவனை விட பெரியதல்ல. உங்கள் நோய் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் இறைவனை விட வலிமையானது அல்ல.
உங்கள் கடன் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இறைவனின் கிருபையை விட பெரிதல்ல. உங்கள் கண்ணீர் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இறைவனின் ஆறுதலை விட அதிகமல்ல. எனவே இன்று உங்கள் இதயத்தை இறைவனிடம் திறந்து வையுங்கள். அவரிடம் பேசுங்கள், அவரிடம் அழுங்கள், அவரிடம் உங்கள் கவலைகளை ஒப்படையுங்கள். உங்கள் எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், ஏனெனில் அவர் உங்களை கவனித்துக் கொள்கிறார். 1 பேதுரு 5:7 இறைவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். மூடிய கதவுகளை திறக்க முடியும். இழந்ததை திரும்ப கொடுக்க முடியும். உடைந்த மனதை ஆற்ற முடியும். கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். இன்று இந்த வார்த்தையை நம்புங்கள். என் வாழ்க்கை மாறும். இறைவன் என்னோடு இருக்கிறார். நான் தனியாக இல்லை. என் கண்ணீருக்கு முடிவு வரும். என் சோதனைக்கு முடிவு வரும். என் வாழ்வில் இறைவன் மகிமை வெளிப்படும். ஆகையால் அன்பானவர்களே, மனம் தளர வேண்டாம். இறைவனின் அன்பு உங்களை சூழ்ந்திருக்கிறது. இறைவனின் கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. இறைவனின் சமாதானம் உங்கள் இதயத்தை நிரப்பப் போகிறது. இறைவனின் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கப் போகிறது. இறைவனின் வெளிச்சம் உங்கள் இருளை அகற்றப் போகிறது. இன்று முதல் நீங்கள் புதிய நம்பிக்கையோடு எழுந்து நிற்கட்டும். உங்கள் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறட்டும். உங்கள் வேதனை வெற்றியாக மாறட்டும். உங்கள் இருள் வெளிச்சமாக மாறட்டும். உங்கள் சோதனை சாட்சியாக மாறட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.